முல்லை பெரியாறு பிரச்சனையில அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா திமுக தலைவருக்கும், திமுக தலைவர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நேற்று திமுக தலைவர் கருணாநிதியினுடைய அறிக்கை வந்திருக்குது. இந்த செய்தி இன்றைய நாளிதழ்களில் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். ஆவடிக்குமார், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது தமிழகத்திற்கு சாதகமாக, அல்லது நியாயமான நிலையில நியாயத்திற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைச்சிருக்குது. தமிழகம் ஒரு வெற்றி பெற்ற மனநிலையிலிருந்து அந்த பிரச்சனையை அணுகாம பிரச்சனையை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்தடுத்த வேலைகளை செய்து நம்முடைய நிலையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அக்கறையில யார் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதானே. அதுல உடனடியாக அரசியல் ஆதாயம் தேடும் மாதிரி பேசணுமா, அல்லது என்னுடைய ஆட்சியில நடந்த இந்த மாதிரி வாதங்கள்னாலதான் வெற்றி பெற்றது அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில உடனடியாக இறங்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இந்த பிரச்சனையில நீங்க இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இதை அரசியலாக்கி முதல் அறிக்கை விட்டது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல கருணாநிதி அவர்கள் தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சார். ரெண்டாவது, இன்னைக்கு அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பத்திரிகை செய்திகளும் நம்ம ஊடகத்திலேயே அந்த செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த அணையை அளந்து குறியீடு செய்யறதுல இருந்து செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, 7ஆம் தேதி தீர்ப்பு வந்த உடனே 8ஆம் தேதி அந்த பணிகள்லாம் தொடங்கியாச்சு, அதுக்கான குழுவை அமைச்சாச்சு. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய பிரதிநிதியை நியமிக்கணும், கேரள அரசாங்கத்தை நியமிக்க வைக்கணும்னு சொல்றதுக்கு கடிதமும் எழுதியிருக்காரு. தலைமைச் செயலாளர் வழியாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு தன்னுடைய பணியை சரியா செஞ்சிட்டு இருக்க நேரத்தில் இது தேவையில்லாம இது ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இன்றைக்கு கேரளாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எதிரான ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது இதை தேவையில்லாமல் அரசியலாக்கி இது விவாத பொருளாக்க வேண்டாம். அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியாக வந்திருக்கிறது, நம்முடைய கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அதை நிறைவேற்றுகின்ற இடத்தில் தமிழ்நாடு இருந்தாலும் அது அந்த கேரளாவினுடைய அனுமதியையும் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியும் பெற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 3 நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை அமைப்பதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவசரப்பட்டு அரசியலாக்கி அதை அங்கே இருக்கின்ற அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். மனுஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகமும் அரசியலாக்கக்கூடிய வேலைகளை செய்யறதாகத்தான் தெரியுது. அவங்களும் செய்யறாங்க, இவங்களும் செய்யறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தில் நான் பொதுவாகவே ஒரு கருத்தை பல அரங்கங்களில் வலியுறுத்தி வந்திருக்கேன். அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று வரும்போது, அது காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், முல்லை பெரியார் விஷயமாக இருக்கலாம், அல்லது நமக்கு மின்சாரத்தை நம்ம மத்தியிலிருந்து பெறுகிற விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தமிழக கட்சிகள் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறேன். இங்கே கேரளாவிலே எடுத்துங்க, கர்நாடகாவிலே எடுத்துங்க, எதிரும் புதிருமாக உள்ளூரில் அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் கூட மாநில உரிமைகள் என்று வரும்போது அவர்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். ஆனால் இங்கு நேர் எதிரான சூழல் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. நம்முடைய உரிமைகளை இழந்ததில் அதற்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிறது. இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். இந்த பிரச்சனையில் கலைஞர் இதில் என்ன அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார்னு நீங்கள் பாருங்கள். அதாவது மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு, மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஒரு வரி தான் அவர் முதல்ல சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, காலம் தாழ்த்தாமல் இதை நம்ம உடனடியாக செய்யணும்ன்ட்டு. இது கலைஞரோட கருத்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கருத்தும். அதோடு இல்லாமல் விவசாயிகள் சங்க தலைவரே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை நம்ம இந்த மாதிரி தீர்ப்பு கிடைச்சப்போ ஒரு சில நாட்கள் காலதாமதம் பண்ணதுனால அவங்க உடனே அணைக்கட்டு அந்த இது சட்டத்தை கொண்டு கோர்ட்டுக்கு போய் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கலைஞர் மேற்கோள் காட்டுறாரு. அப்போ என்னன்னு கேட்டோம்னா, நம்ம காலதாமதம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் அல்ல. ஏன்னா இது வெறுமனே திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. லட்சக்கணக்கான விவசாயிகள் இதற்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக ஜெயலலிதா அவர்கள் கலைஞரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க அதை பண்ணல, நீங்க இதை பண்ணல அப்படின்ட்டு. உடனே கலைஞரும் தாங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாரு. இதை அவரே தன்னுடைய அறிக்கையில தெளிவா சொல்றாரு.
நான் வரவேற்று மகிழ்ச்சின்னு தானே சொல்லியிருந்தேன் வந்துட்டு உடனே இந்த அரசியல் பண்ற வேலையில் அவங்க இறங்குறாங்க அப்படின்ட்டு. ஆக இந்த பிரச்சனையை துவங்கி வைத்தது ஜெயலலிதா தான் வந்துட்டு. அப்போ இன்னொன்று, ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்குகிறது எல்லா விஷயத்திலும். அதுக்கு முன்னாடி நடந்த எதை பற்றியுமே அவர் கவலை கிடையாது. அதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட விஷயங்கள் எதை பற்றியுமே அவர் கவலை கிடையாது. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டிற்கு என்ன நடந்தாலும் சரி, அது எல்லாமே என்னால் மட்டும்தான் நடந்தது. தமிழ்நாட்டில் என்ன தீமை நடந்தாலும் சரி, அது மத்திய பங்கேற்றவர்களிலிருந்து ஒரு மின்சார வாரியம் அதனுடைய கடைக்கோடி ஊழியர் வரைக்கும் அவங்க காரணம்னு சொல்லணும். ஆக தீமைகளுக்கெல்லாம் மற்றவங்க பொறுப்பு, தமிழ்நாடு கிடைக்கிற நன்மைகள் எல்லாத்துக்குமே தாம் பொறுப்பு. இதுதான் அவருடைய கொள்கை. நீங்க அதே மாதிரியான அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்திலயும் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன பிரச்சனைனா, கலைஞர் அறிக்கையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2006 வந்தது அப்படின்னு சொல்றாரு. 2006 ஆண்டை மட்டும் போட்டா இயல்பாக ஒரு மனிதனுக்கு என்ன தோணுதுன்னா, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்தது அப்படிங்கிற எண்ணம் வருது. ஜெயலலிதா அறிக்கையில அது 27/2/2006 அப்படின்னு அவங்க தேதியோட போடும்போது அது அதிமுக ஆட்சி நடந்த பீரியடு அப்படிங்கிறது வருது. ஆக அந்த தேதியை எப்படி சொல்றதுங்கிறது வரைக்கும் நுட்பமான அரசியலை ரெண்டு பேரும் இல்ல நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல அந்த அறிக்கையில நீங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு வந்துட்டு. அதாவது என்னன்னா, 98 திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா கேரள அரசும் தமிழக அரசும் போட்ட வழக்குகளை தனித்தனியா இல்லாம ஒரே மாதிரி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்புறம் 2006 வர்றப்ப இந்த வழக்கின் அடிப்படையில் தான் அப்ப தீர்ப்பு வருது. அப்ப கூட கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை பற்றி அவர்கள் இது இந்த கேரள அரசினுடைய சட்டத்துக்கு எதிராக அவங்க வழக்கு போட்டதோட சரி, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போல தேர்தல் வேலைகளுக்கு போயிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முறையா பதிவெண் பெற்று நாங்கள் தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தினோம்ட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள்ல ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு விஷயம் போயிருச்சுன்னா ஒரு மாநில அரசாங்கம் அதை தலையிட்டு அதை மாற்ற முடியுமா? நீதிமன்ற ப்ராசஸ் வழியா தான் அந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஏதோ திமுக பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் தலையிட்டு அந்த விஷயத்தை உடனே முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துறாரு. 2006 நீங்க அப்பீலுக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க அந்த கேரளா சட்டத்தை எதிர்த்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வழக்கை நடத்தியது அதுக்கப்புறம் திமுக ஆட்சி. 98 அவங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கன்னா, அது 2001 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வாதம் நடத்தி நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி முடிச்சது உங்க ஆட்சி. ஆக ரெண்டு கட்சிகளுக்குமே ரெண்டு ஆட்சிகளுக்குமே அதுல ஒரு பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவருடைய பங்கை இன்னொருவர் மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்தது? இல்ல, இதுல யாரும் யாருடைய பங்கையும் மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அரசாங்கம் செய்தது, உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற விவரங்கள். சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னாரு, கருணாநிதி ஒரு வரியில முடிச்சாருன்னு. ஒரு வரியில முடியல, அடுத்து ஒரு வரியை சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதை பத்தி துரைமுருகன் பேசுவாருன்னாரு. ஆக அப்போ அவருக்கு சரியான புரிதல் இல்லைன்றதுதான் அதனுடைய பொருள். அதுக்கு பிறகு அவர் பெயரில் அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில் நீங்க சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னாரு, 98 தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டதுன்னு. தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போடல. போட்ட வழக்கு 1997 கேரளாவில் இருக்கின்ற தனிநபர்கள் போடுறாங்க. அங்க இருக்கிற சில அமைப்புகள் போடுது. என்ன வழக்கு போடுறாங்கன்னா, 136 அடியா அந்த பேபி அணையெல்லாம் கட்டி முடிச்ச உடனே அதை உயர்த்த முயற்சி பண்றாங்க. 136 அடிக்கு மேல உயர்த்தக்கூடாது என்று சொல்லி அங்க இருக்கின்ற தனிநபர்களும் சில அமைப்புகளும் போட்டதன் அடிப்படையில் அந்த அரசாங்கம் கேஸ் போடுது. எங்க போடுதுன்னா, கேரள உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க. நான் முடிச்சிடுறேன். அதை போலவே தமிழ்நாட்டை சார்ந்த சில விவசாயிகளும் சில நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசாங்கம் போடல 98 அவங்க போட்ட வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வருது. அந்த அதுக்கு நீங்க பேசல, நான் பேசல, அதாவது 98 அதுக்கு பிறகு வழக்கு போட்டு இந்த 2 மாநிலத்தும் தனித்தனியா வழக்கு நடக்கிறதுனால 2 மாநிலத்தை வழக்கையும் சேர்த்து இந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்தில் தனியார் போடுறாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுது. அந்த வழக்கு கூட 1998 பிப்ரவரி 14 போடுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கு 1998 பிப்ரவரி 14. ஆக அந்த வழக்கு போட்டதுக்கு பிறகு அந்த வழக்கை திமுக ஆட்சி இருந்தது. அந்த வழக்கை நடத்துவதில் கவனம் செலுத்தாமல் அந்த அரசாங்கத்தோடு பேசுவதிலே கவனம் செலுத்தினாங்க.
தொடர்ந்து கோர்ட்ல வழக்கு நான் சொல்லி நடந்தது. முடிச்சிடறேன். அதை தாண்டி இல்ல, இல்ல, பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்தது. இந்த வழக்கு இன்னைக்கு வந்து அறிக்கையில கூட வழக்கு ஏன் 5ஆம் தேதி திமுக திருவனந்தபுரத்துல ஆதாரம் சொல்லுங்க. 5ஆம் தேதி திருவனந்தபுரத்துல பேசின 15ஆம் தேதி 15/2 வந்து இப்ப அம்மா டெல்லியில லெட்டர் பேசின எழுதுங்க. இதையெல்லாம் அம்மா சொல்லி அதை கூட செய்ய ஆக இதை தொடர்ந்து இவங்க வடக்கை வந்து பேசியே அந்த வடக்கை வந்து கவனம் செலுத்தாமல் தாமதத்தினுடைய விளைவு அந்த அந்த நீதிமன்றமே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது நீதிமன்றமே 8 வாரம் அவகாசம் கொடுக்குது, சஜஷனா சொல்லுது. அப்ப என்னன்னா 2 மாநிலங்களுக்கான பிரச்சனையை வெறுமனே சட்ட ரீதியா மட்டும் தீர்க்க முடியுமா? அப்ப உடனடி உயிராதார பிரச்சனை விவசாயிகளோட பிரச்சனை. கோர்ட்ல எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும். விவசாயிகளுக்கு தண்ணி வேணும். அப்ப ஒரு முதலமைச்சர் போய் பேசுறாரு, இது தப்பா? இந்த ஒரு காரியத்தை கூட முதலமைச்சர் அந்த வடக்கு உச்சநீதிமன்றத்தால் பதிவு செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 2001 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆளுகின்ற பொறுப்பை பெற்றதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சரான பிறகு 2002 ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. 2002 தான் ஏத்துக்கிட்டாங்க. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரி, அந்த பழைய வரலாறுகள் எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.